என்னுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்வுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள். புரட்சி தலைவர் ஆட்சியை முதல் முறை கட்சியை கொண்டு வருகிற போது சொன்னார்கள், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதென்றார். ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே நிலை எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி பீடத்தில் அமர்வை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது. புதரச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில், நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, கேரளாவை சென்றாலும் சொல்லுகிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும், கர்நாடகத்துக்கு சென்றாலும், வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட இவருடைய ஆற்றலையும் தொலைநோக்கு பார்வையும்